Hi, welcome to Muthu Maths YouTube channel. Next exercise 11.5 question number 2 பார்க்க போறோம். The probability that Mr. Q hits a target at any trial is 1 by 4. Suppose he tries at the target 10 times. Find the probability that he hits the target exactly 4 times at least 1 time. அதாவது மிஸ்டர் கியூ அப்படிங்கிறவர் ஒரு டார்கெட்டை வந்து சக்ஸஸாக டார்கெட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி 1/4 டைம் ஹிட் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது n இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். மிஸ்டர் கியூ அப்படிங்கிறவர் ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் 1/4 டைம் இதை ஹிட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி ஃபெயிலியர் அப்படிங்கிறது 4 டைமில் ஒரு டைம் தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ரிமைனிங் இருக்கிற 3 டைம் என்ன இருக்குன்னா ஃபெயிலியராக இருக்கும். அப்போ 3/4 அப்படிங்கிறது நாட் ஹிட். ஓகே, 3/4 அப்படிங்கிறது நாட் ஹிட். அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? A of x is equal to x is equal to ncx p power x q power n minus x. அப்போ x is equal to 0, 1, 2, 3 etc. n. ஓகே, அப்போ p of capital X is equal to x. இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 10cx p அப்படிங்கிறது 1/4 ஹோல் பவர் x, q அப்படிங்கிறது 3/4 ஹோல் பவர் என்னங்கிறது 10 மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 0, 1, 2, 3 எக்ஸட்ரா 10. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிஷன் p ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா எக்ஸாக்ட்லி 4. அது எப்படி சார் எழுதலாம்? 10c4 ஓகே 1/4 ஹோல் பவர் 4 3/4 ஹோல் பவர் 6. ஓகே, ஸோ அப்போ இது பியோட வேல்யூ, இது கியூவோட வேல்யூ, இதுதான் எக்ஸாக்ட்லி 4. ஓகே, ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு சப்ஸ்டிஷன். அடுத்து சப்ஸ்டிஷன் நம்பர் 2, அட்லீஸ்ட் 1, அட்லீஸ்ட்னா கிரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ சப்ஸ்டிஷன் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா p ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1. இப்போ லெஸ் தென் 1னா இந்த பக்கம் என்ன இருக்கும்? இங்கே 1 அப்படியே இருக்கும். மைனஸ் லெஸ் தென் 1னா 1 வருது. 1க்கு இந்த பக்கம் 0 இருக்குமா? அப்போ 10c0 இன்ட்டு 1/4 ஹோல் பவர் 0 இன்ட்டு 3/4 ஹோல் பவர் 10. ஓகே, is equal to 1 minus 1 into 1 into 1 3/4 whole power 10. Minus 1 plus 1 cancel. But finally we get is equal to 1 minus 3 power 10 divided by 4 power 10. Okay student, thank you. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.